Right. Good evening. Good evening, Pilal. Good evening, sir. Okay, ma'am. Good evening. Abhirami, new joiner. Abhirami. ரைட் ஓகே பார்ப்போம் நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விடயங்களை பார்த்துட்டு அப்படியே பாடத்துக்குள்ளார போகலாம். பிள்ளைகள் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? Sir. ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதாமா? ஓகே, ரைட். நம்ம பாடத்துக்குள் போகலாம். அபிராமி, எங்கேருந்து வாரீங்க? ஓகே 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 ரைட். நம்ம பாடத்துக்குள்ளார பார்க்கலாம். ரைட், பார்ப்போம். நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விடயங்களை கலந்துரையாடி போட்டு நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளால செல்வோம். ரைட், கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சி முறையின் வெற்றி பெற அவசியமான காரணிகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதில் மிக முக்கியமாக சுதந்திரமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தல் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுதல், அந்த விடயங்களின் தொடர்பான ஒன்று கடந்த வாரம் பார்த்துருந்தோம். மற்றது நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுதல் பார்த்துருந்தோம். இப்போ ஜனநாயக ஆட்சி முறை வெற்றி பெற அவசியமான காரணிகள் இந்த 3 விடயங்களும் மிக மிக முக்கியமானதுமாக பார்த்தோம். அதோடு சேர்த்து இன்றைய தினத்துக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம செல்லலாம். பட் இப்போ இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த பொருளாதார நிலையில் நாடு இருத்தல் போன்ற விடயம் தொடர்பாக நம்ம இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இருக்கு, சரியா? மனிதனுடைய அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த முறையில் நிறைவேற்றப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சியின் பலத்தின் மீது தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. அதாவது மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விடயம்தான் ஜனநாயக ஆட்சியின் பலத்தின் மீது தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உணவு, அதே போல உடை, உறையுள். இப்போ இந்த 3 விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக காணப்படுகின்றது. உணவு மிக முக்கியமானது, அதற்கு அடுத்தபடியாக உடை, அதற்கு அடுத்தபடியாக உறையுள். ஏன்னா இதோடு சேர்த்து கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது சேவை ஆகிய விடயங்களை சுட்டி காட்டுகின்றார்கள். உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் ஆகியன போதுமான அளவு அனுபவிக்க கிடைப்பது, சரியா? இந்த உணவு கிடைக்கணும், அதே போல அவன் சுதந்திரமாக வாழக்கூடிய உடை இருக்கணும், அதே போல அவனுக்கான உறையுள் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து கல்வி, சுகாதாரம் இது ரெண்டும் அத்தியாவசியமாக காட்டப்படுகிறது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான பொது சேவைகள், இந்த ஆகிய விடயங்கள் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு அவனுக்கு அனுபவிக்க கிடைப்பது ஜனநாயக சமூகத்தின் நிலைப்பேற்றுக்கு ஆதாரமாகவும் சொல்றான். அப்ப இந்த விடயங்கள் என்ன செய்யணும்? ஒரு மனிதன் மேற்குறிப்பிட்ட விடயங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. போதுமான வகையில, இந்த போதுமான வகையில மேற்குறிப்பிட்ட அந்த உணவு, உடை, அதே போல உறையுள், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் ஆகிய விடயங்களை ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள். இந்த விடயங்களை அவன் போதுமான வகையில அனுபவிக்கணுமா இருந்தா பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஜனநாயக சமூகத்தின் நிலைப்பேற்றுக்கு, ஜனநாயக சமூகமானது நிலைப்பேறா இருக்கணும்னு சொன்னா இந்த விடயங்களை ஒரு மனிதன் கட்டாயம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறணும்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள்ல உணவு, உடை, உறையுள் அத்தியாவசியமான தேவையா இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டு வரோம். அதோடு சேர்த்து தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியும் கிடைக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தரமான கல்வி, அதாவது அவன் ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரும், அதாவது உயர்கல்வி வரை பார்த்தீங்கன்னா அவனுக்கான கல்வி கிடைக்க பெற வேண்டும். அதே போல சுகாதார வசதிகள் கிடைக்கணும். இப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசதிகள் என்ன இது கல்வி, சுகாதாரமான இலவசமான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதோட சேர்த்து பொது சேவைகள் மக்களுக்கு தேவையான ஏனைய சேவைகளும், அந்த சேவைகளை அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும் முழுமையான முறையில, அதாவது தடையின்றி அனுபவிக்க வேண்டும்னு சொல்றாங்க, சரியா? அவ்வாறாக தடையின்றி அனுபவிப்பது தான்
ஜனநாயக சமூகமானது நிலை பெறாக மக்கள் இதெல்லாம் அனுபவிக்கும் பட்சத்துல தான் பாத்தீங்க சொன்னா அந்த ஜனநாயக சமூகத்துக்கு நிலை பெற்றுக்குரிய ஆதாரம்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த விடயம் முதலாவது விடயம் விளங்கிச்சாமா உங்களுக்கு? ஆம் சார். Right. அதோட சேர்த்து பாருங்க அடுத்த விடயங்களை சொல்றாங்க. மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா சுதந்திரம் இருக்கணும், அதே போல உரிமைகள் மற்றும் சமத்துவம் என்பன நிலைத்திருப்பது சிறந்த பொருளாதார நிலையாகும். இப்போ சுதந்திரமா இருக்கணும், அதே போல சமத்துவமா இருக்கணும், அடுத்து உரிமைகள் என்பன வந்து பாத்தீங்கன்னா நிலைத்திருப்பது. அவருக்குரிய உரிமைகளும் என்ன செய்யணும், ஒரு நிச்சயமாக அனுபவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப போன்ற குணாம்சங்கள் போன்ற விடயங்களை பாத்தீங்க சொன்னா நிலைத்திருப்பது சிறந்த பொருளாதாரமான நிலை இருந்தால்தான் என்ன நடக்கும், சுகாதாரம் அந்த சுதந்திரம் இருக்கும், அதே போல சமத்துவம் இருக்கும். இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா உரிமைகள் என்பன நிலைத்திருப்பது. மேற்குறிப்பிட்ட விடயங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா எனது சிறந்த பொருளாதார நிலையில் இருந்தா மட்டும்தான் எனது இந்த சுதந்திரம் சமத்துவம் உரிமைகள் என்பன நிலைத்திருப்பது காரணமா அமையும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை வந்து ஜனநாயக ஆட்சி முறை இந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக சமூக நலன்பல் செயற்பாடுகள் நடைபெற வேண்டும். இந்த செயற்பாடுகளை அப்ப மேற்குறிப்பிட்ட உணவு உடை உறையுள், அதே போல கல்வி சுகாதாரம் பொது சேவை, அதே போல ஒரு மனிதன் வந்து சுதந்திரமா வாழ வேண்டும், சமூகத்துல சமத்துவமா வாழ வேண்டும், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்குரிய உரிமைகளையும் அனுபவிக்க வேண்டும். அப்ப ஜனநாயக ஆட்சி முறையில இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, ஏன்னா ஒரு பிரஜைக்கு வந்து மேற்குறிப்பிட்ட அந்த தேவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிலை பேராக, அதாவது அவருக்கு வந்து எல்லா தேவைகளையும் சுதந்திரமாக பூரணமாக முறையில அனுபவிக்க கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தா தான் பாத்தீங்கன்னு சொன்னா சமூக நலனோன்பல் செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த விடயங்களை அந்த நபர் அனுபவிக்கணுமா இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா சமூக நலனோன்பல் செயற்பாடுகளை வந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த 3 விடயங்களும் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஆம் சார். ஓகே, ரைட். அதோட சேர்த்து நம்ம அடுத்த பகுதிகளை போவோம். அடுத்து நம்ம பார்த்தோம், அதாவது சிறந்த பொருளாதார நிலையில் நாடெடுத்தல் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறோம் சுதந்திரமானதும் பக்க சார்பற்றதுமான ஊடகம் இருத்தல் வேண்டும். இதுவும் சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே ஊடகம் தொடர்பாக நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஊடகம் தொடர்பாக பார்த்தோமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஊடகமானது எப்பொழுதுமே பக்க சார்பின்றி செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பார்த்த விடயம் இருக்கின்றது. இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனநாயக ஆட்சி முறையின் பண்புகள் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஊடகங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக வந்து உங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுல பார்ப்போம் வந்து அதாவது ஊடகம் ஏன்னா ஜனநாயக சமூகத்தின் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இது மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாடு தொடர்பான சகல விடயங்களையும் அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டும். தகவல்களை அறிகின்ற உரிமை வந்து மனிதனுக்கு இருக்கின்றது. ஒரு அரசும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளோட என்ன செய்யணும், கட்டாயம் தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதோட சேர்த்து ஒரு பிரஜை என்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிரஜைக்கு நாடு தொடர்பாக அரசு தொடர்பாக தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை உறுதி செய்யும் பொறுப்பு ஊடகத்துக்கு உண்டு. அந்த தகவல் வந்து சரியான முறையில கட்டாயம் வெளியிடணும். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா தணிக்கை செய்யப்படும். அதாவது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள்ல சில தகவல் என்ன செய்வாங்க, நேரடியாக மக்களுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். அப்ப அது வந்து ஒரு ஊடக சுதந்திரமா சொல்ல முடியாது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன செய்யணும், மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். அப்ப அந்த ஊடக சுதந்திரம் நம்ம பக்க சார்பு அற்ற ஊடகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதே போல வந்து ஆரம்ப காலங்கள்ல சில ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அரசுக்கு சார்பாக இருக்கும். மக்களுடைய கருத்துக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மதிப்பளிக்க மாட்டாங்க. அரசனுடைய புகழ் பாடுறதா இருக்கும். அதாவது நேரடியான என்ன சொல்றது, அரசு சார்ந்த விடயங்கள் வந்து அரசனுடைய நல்ல விடயங்கள் நல்ல திட்டங்களை மாத்திரமா தான் என்ன செய்வாங்க, அதாவது ஊடகத்துக்கு தெரிவிப்பாங்க. அதாவது மக்களுக்கு ஊடகத்தின் மூலமா மக்களுக்கு தெரிவிப்பாங்க. அரசனுடைய ஏனைய செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் அதிருப்தி அடையக்கூடிய விடயங்கள் தொடர்பாக என்ன செய்ய மாட்டாங்க, அரசுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். அப்ப அது வந்து ஒரு ஊடக சுதந்திரமா நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஊடக சுதந்திரம் சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா பக்க சார்பு இல்லாம இருக்கணும், நடுநிலையோட செயற்படணும். அதைத்தான் சொல்லுவோம் ஊடக சுதந்திரம் சொல்லி. அவ்வாறு ஊடக சுதந்திரம்
உறுதிப்படுத்தப்படுமாறு தான் அதுதான் ஜனநாயக ஆட்சியுடைய மிக முக்கியமான பண்பாக நாம் பார்க்கலாம். சரியா? அப்ப தகவல்களை அறிந்து கொள்கின்ற உரிமை அரசு தொடர்பாக அல்லது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்களை அறிந்து கொள்கின்ற உரிமையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஊடகங்களுக்கு உண்டு. அந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பொறுப்புடன் என்ன செய்யணும், ஊடகம் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஊடகம் செயற்படுத்த வேண்டும். ஏன்னா அரசுக்கு சார்பாவோ அல்லது அரசுக்கு சில ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அரசுக்கு எதிரான விமர்சனங்களை மாத்திரமே முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரசனுடைய எந்த செயற்பாடுகளையும் அந்த ஊடகமானது ஆதரிக்காது, அதற்கு எதிராகவே தான் செயற்பட்டுவான். நம்ம இதுவும் நம்ம ஊடக சுதந்திரமா எடுத்துக்கொள்ள முடியாது. நடுநிலையா இருக்கணும். சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை அந்த ஊடகம் முன்வைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதான் ஊடக சுதந்திரம் சொல்லுவோம். ரைட். அப்ப ஜனநாயகத்தின் தகவல்களை ஜனநாயக சமூகத்தினுடைய தகவல்கள் மக்கள் தெரிந்து கொள்றதுக்கான அந்த உறுதிப்பாட்டை இந்த ஊடகம் நிலைநிறுத்த வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சுதந்திரமாகவும் பக்க சார்பு என்னது அமையும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா சுதந்திரமா செயற்படணும், தகவல்கள் உடனுக்குடன் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் அதுதான் எனது ஊடக சுதந்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றியாகும். சரியா? இப்போ சுதந்திரமாகவும் பக்க சார்பின்றி ஊடகங்கள் செயற்படுத்தப்படுவதற்கான சூழல் இருப்பது ஜனநாயகத்தின் வெற்றி காரணம். ஜனநாயகத்தின் வெற்றியின் காரணம் சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா தகவல்கள் என்ன செய்யணும், சுதந்திரமா கொடுக்கணும், அதே போல பக்க சார்பு இல்லாமையும் தெரியப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லிங்கன்னு சொல்லப்படுகின்றது. சரியா? பக்க சார்பின்றி செய்திகளை வழங்குவதும் பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல்களை வழங்குவதும் ஊடகங்களுடைய பொறுப்பு. அந்த 3 விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஊடகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பு. பக்க சார்பு இல்லாம இருக்கணும், அதே போல உண்மைத்தன்மையான தகவல்கள், பொய்யற்ற உண்மைத்தன்மையான தகவல்களை என்ன செய்யணும், மக்களுக்கு தெரிவிக்கக்கூடியதா இருக்கணும். தகவல் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் பார்க்குறாங்க. சுதந்திரமானதும் பக்க சார்பற்றதுமான ஊடகமாக இருத்தல் சுதந்திரம் போன்றது புரியுங்க நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஆம் சார். ஓகே. 2 விடயங்கள் பார்த்துருக்கோம். முதலாவது பார்த்த சிறந்த பொருளாதார நிலையில் நாடு இருத்தல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இரண்டாவது பார்த்துருக்கோம் சுதந்திரமானதும் பக்க சார்பற்றதுமான ஊடகம் இருத்தல் பார்த்தோம். அது 2 விடயங்கள் மிக முக்கியமான விடயம். அடுத்து பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக பிரஜையிடம் காணப்படும் பண்புகள். ஒரு ஜனநாயக பிரஜையிடம் என்னென்ன பண்புகள் காணப்பட வேண்டும் அது தொடர்பான அடுத்த பகுதியில பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாம். ஜனநாயக பண்புகள் மக்கள் சமூகத்துக்குள் நிலவும் ஜனநாயக ஆட்சி முறையில வெற்றிக்கு காரணமா அமையும். மக்கள் மத்தியில் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சிறந்த பண்புகள் காணப்பட வேண்டும். இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக ஆட்சியினுடைய வெற்றிக்கு வழிவகக்கூடியதா இருக்கும். எனவே பிரஜைகள் காணப்படக்கூடிய முக்கியமான பண்புகள் தொடர்பாக நம்ம அடுத்து பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அதாவது கலந்துரையாடல் மூலம் தீர்மானங்களுக்கு வரல். இது மிக முக்கியமானது. கலந்துரையாட வேண்டும். ஏன்னா ஒருவர் மற்றவருடைய கருத்துக்கு என்ன செய்யணும், மதிப்பளிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. செவி சாய்க்க வேண்டும். சரியா? இப்ப கலந்துரையாடல்னு சொன்னா ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது மற்றவர் செவிமடுத்து கொண்டு இருப்பது கலந்துரையாடல் இல்ல. இருவருமே என்ன செய்யணும், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ ஒரு குழுவோ பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்குள்ளால என்ன செய்யணும், சுமூகமான முறையில ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற கருத்துக்களை கூறுகின்ற சுதந்திரம் பற்றி சொல்லப்படுகின்றது. அல்லது செவிமடுக்க வேண்டும். மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை பற்றியும் வெளிப்படுத்தப்படுகின்றது. நாம் ஒரு கருத்தை கூறும் பொழுது என்ன செய்யணும், நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும், அந்த கருத்தை செவிமடுக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் கூறும்போது எப்படி, நாம் செவிமடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அவருக்கு மற்றவர்கள் கூறுகின்ற கருத்து நாம் செவிமடுத்து கொண்டிருப்போம். நம் கூறுகின்ற கருத்தை என்ன செய்வாரு, நம்முடைய முன்னிலை இருப்பவர் செவிமடுக்க மாட்டார். அப்ப அது ஒரு கலந்துரையாடல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமூகமான கலந்துரையாடல் சொல்லப்படுகின்றது. விளங்குதா? இப்ப கலந்துரையாடல் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்மானங்களுக்கு வருங்கள். எல்லோருமே என்ன சொல்றது, ஒரே வகையான முடிவு தான் தீர்மானத்துக்கு வர சொந்தமான சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கருத்துக்களை சகித்து கொள்ள மனப்பான்மை உருவாக்கி உயர்த்தி கொள்ளல். இது மிக முக்கியமானது. ஏன்னா கருத்துக்களை சகித்து கொள்ளலும் மனப்பான்மையை உயர்த்தி கொள்ளலும் இது மிக முக்கியமானது. கருத்துக்களை சகித்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி நாம் கூறுகின்ற கருத்தை அவர்
என்ன செய்ய மாட்டாரு, அந்த குழுவில் உள்ள நபர்கள் வந்து செவி மடுக்கா தன்மையும் காணப்படுகின்றது. அது ஒரு தவறான விடயம். விளங்குதா? அதாவது என்ன செய்யணும், எதிர்கருத்துக்களை சகித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அது சரியா பிழையா என சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு 4 நபர்கள் கலந்துரையாடல் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா 4 பேருடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், அந்த நம் சார்ந்து ஏனைய 3 பேருடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் செவி மடுக்க பழகி கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்க, எதிர்கருத்துக்களை வந்து சகித்து கொள்ள, அந்த மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த தன்மை வந்து அண்மை காலமாக மிக மிக குறைவான தன்மையில் இருப்பதை நம்ம வந்து காணலாம். நீங்களே பார்க்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் கலந்துரையாடும் பொழுது எத்தனை பேர் வந்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், எத்தனை பேர் அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள், எதிர்கருத்துக்களை சகித்துக் கொள்கின்றார்களா என்பதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்கள் நண்பரோடு கலந்துரையாடும் பொழுது என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். அது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துக்களை செவிமடிப்பார்கள், அது மிக முக்கியமான பண்பு. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துக்களை செவிமடுக்காத தன்மை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தன்மையை வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஒத்துழைப்புடன் செயற்படுதல், இதுவும் மிக 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 முக்கியமானது. அதாவது ஜனநாயக பிரஜையிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான பண்புகளை இந்த ஒத்துழைப்புடன் செயற்படுதல் வந்து மிக முக்கியமானது. என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது மனிதன் என்பவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக பிராணி. அவனால தனித்து வந்து வாழ முடியாது, சமூகத்தோடு இணைந்து தான் வாழ வேண்டும். அதுதான் இயல்பு. ஒரு மனிதன் பிறந்தவுடன் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தின் மூலமாக சமூகத்துக்குள் என்ன செய்யப்படுகின்றான், இணைக்கப்படுகின்றான். எனவே சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும், ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். விளங்குதா? எல்லோரும் குடும்பம் செய்யணும், ஒத்துழைத்து செயற்பட வேண்டும். அதைத்தான் முதல்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா கலந்துரையாடல் மூலம் தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், அடுத்து எதிர்கருத்துக்களை சகித்து கொள்ளல், இதெல்லாம் இருந்தா தான் என்ன செய்யலாம், ஒத்துழைப்புடன் செயற்படலாம். மேற்கூறிய 2 விடயங்களையும் ஒரு நபரிடம் காணப்படாவிடத்து, அந்த மேற்கூறிய 2 விடயங்களையும் அந்த குறித்த நபர்கிட்ட இல்லாட்டி, அவரிடம் காணப்படாட்டி என்ன செய்ய மாட்டாரு, ஒத்துழைப்புடன் செயற்பட முடியாது. அப்போ ஒத்துழைப்புடன் ஒரு நபர் வந்து செயற்படணுமாக இருந்தால் மேற்கூறிய எனது கலந்துரையாடல் மூலம் தீர்மானங்களுக்கு வர, அதே போல எதிர்கருத்துக்களை சகித்துக் கொள்ளும் மனப்பான்மையை உயர்த்தி கொள்ள, இந்த விடயங்கள் வந்து அவர் கட்டாயம் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த விடயங்களை உருவாக்கி கொண்டால் மாத்திரமே தான் என்ன செய்யலாம், அவர் ஒத்துழைப்புடன் செயற்படுவார். அப்ப நீங்க வந்து பாடசாலையில பார்க்கலாம், பாடசாலையில குழு வேலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்வீங்க, ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். ஒத்துழைப்புடன் செயற்படும் பொழுதுதான் என்ன செய்யும், அந்த விடயமான என்ன செய்யும், வெற்றி அளிக்க கூடியதா இருக்கும். நம்மளுடைய நம் சார்ந்த ஒத்துழைப்பு என்ன செய்யும், கட்டாயம் வந்து கொடுக்க வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் வந்து மிக முக்கியமானது. அடுத்து பார்க்கலாம், அது மிக முக்கியமான பண்பு பார்த்தீங்கன்னு சொன்னா மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல். இதுவும் மிக முக்கியமானது. ஏன்னா ஜனநாயக பிரஜையிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான உயர்வான ஒரு பண்புகளை சொல்லலாம் வந்து இந்த மனித உரிமைகளை மதிப்பளித்தல். இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்குரிய உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஒவ்வொரு உயிருக்கும். கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மதிப்பளிக்க வேண்டும். ஒருவர் கருத்து கூறுகின்ற சுதந்திரம் இருக்கின்றது, கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரம் இருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர்கள் பேசும்பொழுது நமக்கு அது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை காணப்படும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய கருத்தை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் கேட்க வேண்டியது, அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியது நமது கடமை, அது அவருடைய உரிமை. அவர் கருத்து தெரிவிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவருடைய உரிமை. சரியா? அந்த கருத்தை செவிமடுக்க வேண்டியது, அந்த கருத்தை அவருடைய கருத்துக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியது நமது கடமை. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா மனித உரிமைகளுக்கு அவர் சார்ந்த ஒரு நபர் அனுபவிக்கக்கூடிய சகல விடயங்களும் என்ன செய்யணும், கட்டாயம் வந்து நம்ம மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விடயம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு மதிப்பளித்தல். இதுவும் மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சட்டமானது எல்லாருக்கும் பொதுவானது, சமமானது. ஆனால் ஏழை பணக்காரர்
மற்றது வர்க்க அடிப்படையில், மொழி அடிப்படையில், இன அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது உயர்வு தாழ்வு பாராட்டப்பட மாட்டாது. அனைவருக்கும் என்பது சட்டமானது, சமனானது, பொதுவானது. ஏன்னா சட்டத்துக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் நாம் கட்டுப்பட வேண்டும். சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு சட்டத்துக்கு நாம் கட்டுப்படுறது, அதாவது மதிப்பளித்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? அந்த தவறுகள்ல இருந்து நம்ம குறைச்சு கொள்வோம். இது மிக முக்கியமானது. ஏன்னா சட்டத்தை நம்ம மதிக்கணும். புரிதா பிள்ளைகள்? இப்ப பாதையில நம்ம வந்து வலது பக்கம் செல்ல வேண்டும், அந்த மஞ்சள் கோடு அல்லது வெள்ளை கோடு கடக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம், அது சாதாரண ஒரு சட்டம் சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த விடயங்களை நம்ம மதிப்பளிச்சுதான் என்ன செய்வோம்? வந்து அதன் விடயங்களை நம்ம பின்பற்றுவோம். அவ்வாறு பின்பற்றும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா குற்ற செயற்பாடுகள், ஏன்னா குற்றம் செயற்பாடுகள் மற்றும் மற்றவங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்ளலாம். அப்ப சட்டத்துக்கு சாதாரணமாக பின்பற்றக்கூடிய சட்டங்கள் எல்லா சட்டங்களும் என்ன செய்யணும்? மனிதன் என்பவன் வந்து கட்டுப்பட வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். இது முக்கியமானது. ஏன்னா பாடசாலையில 7:30 மணிக்கு முன்னால், அதாவது 7:30 தான் உங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்குது என்றால் நீங்க வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பாடசாலைக்குள் செல்ல வேண்டும். அப்ப அந்த சட்டத்திட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் கட்டுப்பட வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். நீங்க மதிப்பளிச்சால் தான் என்ன செய்யலாம்? ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பாடசாலைக்குள் செல்ல முடியும். அப்பதான் நீங்க வகுப்பறை சுத்தம் செஞ்சுட்டு அந்த பாடசாலையை சுத்தம் செய்யலாம். அப்ப சட்டத்துக்கு மதிப்பளிக்கவில்லை என்றால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்ல மாட்டீங்க. எனவே சட்டம், நான் பாடசாலை தொடர்பா பேசியிருக்கேன். பாடசாலை மட்டும் இல்ல, எல்லா சட்டங்களுக்கும் என்ன செய்யணும்? கட்டாயம் கட்டுப்பட்டு மதிப்பளிக்க வேண்டும். அது எமது கடமை. இதை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக பிரஜையிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்புகள்ல இந்த சட்டத்தை மதிப்பளித்தலும் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமைகளை அனுபவிப்பதோடு கடமைகளையும் செய்தல், இது மிக முக்கியமானது. ரைட். இப்போ உரிமைகளை அனுபவிப்பதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா கடமைகளை செய்தல். உரிமைகளை நம்ம அனுபவிக்கிறோம், நமக்கு உரிய உரிமைகளை அனுபவிக்கின்றோம். ஏன்னா பாடசாலையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உரிமைகளை அனுபவிக்கின்றோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்குரிய கடமைகள் அதை கட்டாயம் என்ன செய்யணும்? நம்ம செய்தே ஆக வேண்டும். சரியா? அப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா உரிமைகளை அனுபவிப்பாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த கடமைகளை செய்ய மாட்டார்கள். எனவே ரெண்டையும் நம்ம செய்யணும், சரியா பார்க்கணும். உரிமையை அனுபவிக்கிற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடமையை என்ன செய்யணும்? சரியான முறையில செய்ய வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விடயம் முக்கியமா இருக்கு. ஜனநாயகத்துக்கு தடையாக இருக்கும் காரணங்களை தெரிந்து கொண்டு அபிவிருத்தி நோக்கிலான விமர்சனங்களை முன்வைக்கணும். இதுவே முக்கியமானது. அப்ப ஜனநாயகத்துக்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய காரணங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அது என்னென்ன காரணங்கள் ஜனநாயகத்துக்கு தடையாக இருக்கின்றது, அந்த காரணங்களை தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யணும்? அந்த அபிவிருத்திக்கு வந்து நமது விமர்சனங்களை வந்து முன்வைக்க வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக முக்கியமான விடயமா நம்ம பார்க்கிறோம். அதாவது சமூக ஜனநாயக பிரஜைகளிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான பண்பா பார்க்கலாம். சரியா? இதற்கமைய பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் சமூகத்தில் முக்கிய நிறுவனங்களாக, மிக முக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தை சொல்லலாம். அடுத்து பாடசாலை, உயர்கல்வி நிறுவனங்கள், தொழில் நிலையங்கள் ஆகியன சகல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா செயற்பாடு நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்நிறுவன உறுப்பினர்கள் ஜனநாயக பண்புகள் மதிப்பளித்து செயற்படுதல் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய மக்கள் சமூகத்தின் முக்கிய நிறுவனங்களாக இப்ப மேற்கூறிய அந்த பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் காணப்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்ப அதுல மிக முக்கியமா பார்க்கலாம் வந்து குடும்பம் இருக்கு. சரியா? அதே போல பாடசாலை இருக்கு. அப்ப குடும்பத்தின் அடுத்தபடியாக பாடசாலைக்குள் செல்கின்றார். பாடசாலைக்கு அடுத்தபடியா பாத்தீங்க சொன்னா இந்த கல்வி, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்கின்றார். அடுத்து தொழில் செய்கிறார், தொழில்நிலை செய்கிறார். இப்போ ஒரு மனிதன் பாத்தீங்க சொன்னா எந்த சூழல்ல, ஏன்னா இப்போ குடும்பத்துல இருந்து பாடசாலைக்கு சென்று, பாடசாலையில இருந்து பாத்தீங்க சொன்னா உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சென்று, அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் நிலையங்களுக்கு செல்கின்றார். ஏன்னா ஆகிய சக நிறுவனங்கள் பாத்தீங்க சொன்னா செயற்பாடு ஆகிய எல்லா நிறுவனங்களுடைய செயற்பாடுகள்லையும் பாத்தீங்க சொன்னா ஏன்னா இந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக பண்புகளுக்கு மதிப்பளித்து செயற்படுவது அவசியமாகும். பாடசாலையில நம்ம மதிப்பளிக்கின்றோம்,
அடுத்து என்ன செய்கிறோம், ஒருவேளை குடும்பத்தில் மதிப்பளிக்கிறோம், செயற்பாடை ஒழுங்காக செய்கிறோம், பாடசாலையில் மதிப்பளிக்கவில்லை, இல்லை பாடசாலையில் மதிப்பளிக்கின்றோம், உயர்கல்வி நிறுவனங்களில் நம்ம செய்யாமல் இருக்கிறோம், உயர்கல்வி நிறுவனங்களில் செய்கிறோம், கற்றுக்கொள்கின்றோம், தொழில் நிலையங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதை சரிவர செய்வது இல்லை. இப்படியா நிலை காணப்படுகின்றது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, பாடசாலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், உயர்கல்வி நிறுவனமாக இருக்கலாம், அதே போல் தொழில் நிலையமாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஒரு உறுப்பினர், ஏன்னா ஜனநாயக சமூகத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்புகளுக்கு மதிப்பளித்து செயற்படணும், அது என்னுடைய கடமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே பிள்ளைகள், அப்போ இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கிச்சாமா? ஓகே, நம்ம 2 விடயம் பார்த்துருக்கோம் சரியா. 2 விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது பார்த்தோம் சிறந்த பொருளாதார நிலையில் நாடு இருத்தல் என்ற விடயத்தை பார்த்தோம். அப்போ அதில் மிக முக்கியமாக உணவு, உடை மற்றும் உரையில் கல்வி, சுகாதாரம் தொடர்பான விடயங்கள், ஒரு பிரஜைக்கு எவ்வாறு கிடைப்பது தொடர்பாக நம்ம பார்த்துருக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுதந்திரமானதும் பக்க சார்பற்றதுமான ஊடகம் இருத்தல், அந்த விடயம் தொடர்பாக நம்ம பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம் ஜனநாயக பிரஜையிடம் காணப்படக்கூடிய முக்கியமான பண்புகள் தொடர்பாக பார்த்தோம். 3 விடயங்கள் தான் பார்த்தோம். அப்போ இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கின்றோம். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற விடயங்கள் தொடர்பாக நம்ம அடுத்து நாம் பார்க்க இருக்க மிக முக்கியமான விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சியின் வந்து முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்க போகிறோம். ஜனநாயக ஆட்சியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நம்ம இங்கே பார்க்கலாம். ரைட், பாப்பம்படியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரைட், ஜனநாயக ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சி முறையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபருடைய சுதந்திரம், அதே போல் உரிமை, சமத்துவம் ஆகிய அடிப்படை எண்ணக்கருக்கள் மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டி எழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜனநாயக ஆட்சியின் முக்கியத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமமான உரிமைகளை கிடைக்கப்படல், இது மிக முக்கியமானது. ஏன்னா சமமான உரிமைகள் கிடைக்கப்படல், இந்த பகுதி வந்து மிக முக்கியமானது. இப்போ அதுக்கு சமமாக ஜனநாயக ஆட்சியின் முறையான தனிநபருடைய சுதந்திரம், அதே போல் அவருடைய உரிமை, சமத்துவம் ஆகிய அடிப்படை எண்ணக்கருக்கள் என்ன செய்யணும், கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ சுதந்திரமானது மிக முக்கியமானது, தனிநபருக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமானது மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து அந்த தனிநபர் அனுபவிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையும் மிக முக்கியமானது. அதோடு சேர்த்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமத்துவம், எல்லோருமே வந்து சமனானவர்கள், இந்த சமத்துவ பண்பு வந்து முக்கியமானது ஆகிய அடிப்படை எண்ணக்கருக்கள் என்னது கட்டியெழுப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதோட பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம உரிமைகளை பெறுவதற்கு, சமூக ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்பதற்கும், சமூக முரண்பாடுகளை குறைப்பதற்கும், தனிநபர் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் ஜனநாயக ஆட்சி முறை அடிப்படையாக அமைகின்றது என்று சொல்கின்றாங்க. அப்போ இந்த விடயம் வந்து மிக முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா சம உரிமைகளை பெறுவதற்கு இது மிக முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன செய்யணும், சமமான உரிமைகளை பெற வேண்டும், பக்க சார்பு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லோரும் என்ன செய்யணும், அந்த உரிமைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ சம உரிமைகளை பெறுவதற்கும், சமூக ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்புவதற்கும், சமூக முரண்பாடுகளை குறைப்பதற்கும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இருக்கும், இன ரீதியா, தொழில் ரீதியா, வர்க்க ரீதியா என்ன செய்யும், முரண்பாடுகள் காணப்படும். அந்த முரண்பாடுகளை குறைப்பதற்கும், தனிநபர் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும், தனிநபர் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அபிவிருத்தி ஏற்படுத்துறதுக்கு, அவருடைய கல்வி, பொருளாதாரம் ஏன்னா போன்ற துறைகளில் அவர் என்ன செய்யணும், அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் ஜனநாயக ஆட்சி முறை அடிப்படையாக அமைகின்றது என்று சொல்லி இங்கே அவர்கள் சொல்கின்றார்கள். மிக முக்கியமான பண்பு பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சி முறையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபருடைய சுதந்திரம், அதே போல் அவருடைய உரிமை மற்றும் சமத்துவம் ஆகிய அடிப்படை எண்ண கருக்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விடயங்கள் கட்டாயம் செய்யணும் மிக முக்கியமானது. அதோடு சேர்த்து பார்க்கலாம்
சம உரிமைகளை பெறுவதற்கு எல்லோரும் மத்தியும் சொன்னா சமனான ஒரு உரிமை எல்லா மக்களும் போல் நம்மளும் என்ன செய்யணும் அந்த உரிமையை அனுபவிக்க வேண்டும். அப்ப சம உரிமை பெறுவதற்கும் சமூக ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்பதற்கும் அதே போல சமூக முரண்பாடுகளை குறைப்பதற்கும் சமூக முரண்பாடு என்ன செய்யணும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தனிநபர் அபிவிருத்தியை ஏற்படுவதற்கும் ஜனநாயக ஆட்சி முறை அடிப்படையாக அமைகிறது என சொல்கின்றார்கள். நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபர் இயலுமைக்கும் திறமைக்கும் ஏற்ப சந்தர்ப்பம் காணப்படுறது மிக முக்கியமானது. ஒவ்வொரு நபரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய இயலுமை அவருடைய திறமை என்ன செய்யும் மனிதனுக்கு மனிதன் என்ன செய்யும் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் வகுப்புலையும் பார்க்கலாம். ஏன்னா வகுப்பில் 40 பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 பேரிடம் 40 விதமான திறமைகள் காணப்படும். ஒரு நபரிடம் காணப்படக்கூடிய திறமை என்ன செய்யும் இயலுமை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவரிடம் காணப்படாது. அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். அவரிடம் காணப்படக்கூடிய பண்புகள் என்ன செய்யாது நம்மிடம் காணப்பட மாட்டாது. அப்படிங்க என்ன சொல்றாங்க தனிநபர் இயலுமைக்கும் திறமைக்கும் ஏற்ப சந்தர்ப்பம் காணப்பட இது முக்கியமானது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக ஆட்சி நிலவும் நாடுகளில் மக்களுக்கு தமது இயலுமை மற்றும் திறமைகளை அபிவிருத்தி செய்ய சந்தர்ப்பம் காணப்படும். இது முக்கியமானது. இப்போ ஜனநாயக ஆட்சி நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய இயலுமை மக்களுக்கு என்ன முடியும் மக்களுடைய இயலுமை அதே போல மாற்று திறமைகளை அபிவிருத்தி செய்ய அவருடைய காணப்படக்கூடிய திறமைகளை அபிவிருத்தி செய்ய என்ன சொல்றாங்க சந்தர்ப்பம் காணப்படும்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஒவ்வொரு திறமைக்கு ஏற்ப அவர்களுடைய சந்தர்ப்பம் காணப்படும். அதே போல கல்வி முக்கியமா சொல்றாங்க. கல்வி அதே போல தொழில் பயிற்சிக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதோடு விசேட திறமைகளை இனங்கண்டு அவற்றை அபிவிருத்தி செய்யும் சந்தர்ப்பமும் கிடைக்கப்பெறும் சொல்கின்றார்கள். சரியா? அப்ப இந்த விடயங்களுக்கு ஜனநாயக ஆட்சி நிலவும் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா தடை இல்லாத சொல்ல வராங்க. சரியா? ஒரு நபர் தமது அறிவு திறமையினை வளர்த்து கொள்ள சரியா சந்தர்ப்பம் கிடைக்கும். இதற்கு தடையா எல்லைகளோ ஒரு போதும் இருந்ததில்லை. அப்ப ஒரு நபருடைய பார்த்தீங்க சொன்னா அவருடைய அறிவு அதே போல திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதற்கு ஒரு போதும் தடையானது இருந்ததில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல கல்வி தொழில் பயிற்சிக்கு சந்தர்ப்பம் என்ன செய்யப்படுகிறது பெற்றுக் கொடுப்பதோடு ஒரு நபரிடம் காணப்படக்கூடிய விசேடமான திறமைகள் இருக்கும். சரியா? அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கும் சந்தர்ப்பம் என கிடைக்க பெறுகின்றது. சரியா? பார்க்கலாம். சுதந்திரம் உரிமைகள் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றை அனுபவிப்பதோடு சந்தர்ப்பம் கிடைத்தல் தனிநபர் இயலுமை மற்றும் திறமைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக இருக்கின்றது. அப்போ ஒரு நபருடைய காணப்படக்கூடிய அந்த திறமைகள் என்ன செய்யணும் அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும் அதை வளர்த்து கொள்ள முயல வேண்டும். அப்ப கல்வி அதே போல தொழிற்பயிற்சிக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதோடு கல்வி கற்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாருக்கும் காணப்படுகின்றது. அப்ப அதை பின்பற்றி என்ன செய்யலாம் நம்முடைய கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதே போல தொழில் ரீதியாக ஏன்னா ஒரு தொழில் ரீதியான பயிற்சி செய்யப்படுவது வழங்கப்படுகின்றது. சரி, அந்த பயிற்சியை பின்பற்றி என்ன செய்யலாம் அவருடைய தொழில் ரீதியாக அவருடைய எதிர்கால தொழில்துறையினை விருத்தி செய்வது தொடர்பாக ஒரு அனுபவத்தை அவரது பெற்றுக்கொள்ளலாம். தமக்கு இயலுமான தொழிலை அவர் அமைத்துக் கொள்ளலாம். அதோடு சேர்த்து பார்த்தீங்க சொன்னா விசேட திறமைகளை இனம் கண்டு அவற்றை அபிவிருத்தி செய்ய அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படலாமானது சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த விடை விளங்குச்சாமா? ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்கு போக அடுத்த பாகம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரஜைகள் ஆட்சியில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிக முக்கியமானது. அதாவது பிரஜைகள் ஒரு நாட்டில் காணப்படக்கூடிய பிரஜைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்சியில பங்கு கொள்ள அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தல் இது மிக முக்கியமானது. சரியா? பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக ஆட்சியில விசேட பண்பாக காணப்படுவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரஜைகளுக்கு ஆட்சியில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தல். அது சொல்றாங்க அரசியல் உரிமைன்னு சொல்றாங்க. சரி, அதாவது ஜனநாயக ஆட்சியில பிரஜைகள் ஆட்சியில் பங்கு கொள்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பங்கு கொள்கின்ற தன்மையை சொல்றாங்க ஒரு அரசியல்
உரிமை என்று சொல்கின்றார்கள். அப்ப அரசியல் உரிமையில காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரஜைகளுக்கு ஆட்சியில பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தல். அப்ப அது மிக முக்கியமான ஒரு ஜனநாயக அரசியல் உரிமையாக காணப்படுகின்றது. இப்ப அங்கே சொல்றாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியான ஆட்சியில என்ன நேரடியான ஆட்சியில பார்த்தீங்க சொன்னா பங்கு பெற முடியாததால் பிரதிநிதிகள் மூலம் ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு ஏற்படுகின்றது. சரியா? இப்ப இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு நேரடியான முறையில வந்து என்ன செய்ய முடியாது, ஜனநாயகத்துக்குள்ள பங்கு பெற்ற முடியாது. ஆனா என்ன செய்யலாம், பிரதிநிதிகள் மூலமாக ஆட்சியில் பங்கு பெறலாம். அப்ப இந்த விடயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிரதிநிதியா பிரஜைகள் தெரிவு செய்ய வேணுமா இருந்தா பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், அதற்கமைய சர்வசன வாக்குரிமை மூலம் ஆட்சியாளர்களை தெரிவு செய்வது இந்த பிரஜைகளுடைய கடமையாக காணப்படுகிறது. இப்போ ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்குரிமை காணப்படுகிறது. இப்போ தமக்கு கிடைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி அவர் என்ன செய்யலாம், வாக்களிச்சு குறிப்பிட்ட ஒரு பிரஜைக்கு வாக்களிச்சு அந்த பிரஜை என்ன செய்யலாம், தெரிவு செஞ்சு அந்த பிரஜை என்ன செய்யலாம், அந்த பிரதிநிதியை தம்முடைய ஆட்சியில பங்கு பெற செய்யலாம். இப்ப தேர்தல் நடைபெறுது, நீங்க பார்க்கலாம். பார்லமெண்ட் தேர்தல், அதே போல மாகாண சபை தேர்தல், பிரதேச சபை தேர்தல், ஏன்னா பிரதேச நகர மாநகர சபை தேர்தல் நடைபெறுகின்றது. அப்ப இதுல பார்க்கலாம். அப்ப நமக்கு என்னது, நமக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை காணப்படுகின்றது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம நேரடியா வந்து அரசியல்ல இறங்க முடியாது. நம்ம இறங்குமா இருந்தா என்ன செய்யலாம், வந்து ஒரு பிரதிநிதியா நம்ம இறங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், நமது பிரதேசத்தில் காணப்படக்கூடிய ஒரு பிரதிநிதிக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வாக்கை அளிக்கலாம். அது பாராளுமன்றமா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், பிரதேச நகர மாநகர சபைகளா இருக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், நம்ம அந்த வாக்கினை அளிக்கிறோம். அளித்து நம்ம என்ன செய்யறோம், அந்த குறிப்பிட்ட ஒரு பிரதிநிதியை அதிகூடிய வாக்கள் அளித்து அவர் என்ன செய்யறோம், தெரிவு செய்கின்றோம். அவர் என்ன செய்யறோம், ஒரு பாராளுமன்றத்துக்கோ ஒரு மாகாண சபைக்கோ ஒரு பிரதேச நகர மாநகர சபைக்கு என்ன செய்யறோம், அனுப்புகின்றோம். அனுப்பி அவர் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், நமது பிரச்சனைகளை, ஏன்னா நமக்குரிய தேவைகளை என்ன செய்யறோம், தீர்த்து கொள்கின்றோம். அப்ப இதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நேரடியா இல்லாட்டியும் ஒரு பிரதிநிதியை பங்கு கொள்றது கூட என்ன செய்யறோம், நம்ம ஆட்சியில பங்கு கொள்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தலில் நம்ம என்ன செய்யலாம், பொது வேட்பாளராகவும் முடியும். இப்போ நமக்கு வந்து அந்த உரிமையும் இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு கட்சியினை பிரதித்துவப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், நாமும் ஒரு வேட்பாளராக களமிறங்க முடியும். சரியா? பிள்ளைகள் வேட்பாளராகவும் களமிறங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய பிரதேசத்தில் காணப்படக்கூடிய அந்த பிரதிநிதிக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய வாக்குகளை அளித்து அந்த பிரதிநிதியை ஒரு வேட்பாளராக தெரிவு செய்து ஆட்சியில பங்கு பெற செய்வதோடு பார்த்தீங்க சொன்னா நம்மளும் பங்கு பெற்ற முடியும். இது தொடர்பான கருத்துக்களை என்ன செய்யலாம், நம்ம முன்வைக்கும் உரிமை உண்டு. அப்ப அரசியல் தொடர்பாக அரசியல்ல பங்கு பெற்ற அதே நேரம் பார்த்தீங்க சொன்னா ஒன்று வேட்பாளராக பங்கு பெற்ற முடியும். அப்படின்னு சொன்னா நம்முடைய வாக்கினை அளித்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உரிமையும் காணப்படுது. சரி, அப்ப 2 உரிமை இருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க சொன்னா நம்முடைய கருத்துக்களையும் தெரிவிக்கின்ற உரிமை காணப்படுகின்றது. இதன் மூலமாக பார்த்தீங்க சொன்னா ஒரு பிரஜை என்ன செய்யலாம், ஆட்சியில வந்து நேரடியாக பங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுறது. கேட்கலாம், ஒரு பிரஜையை வந்து எவ்வாறான முறையில வந்து என்ன செய்யலாம், ஆட்சியில் பங்கு பெற முடியும், எவ்வாறு பங்கு பெற்றலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்ம சொல்ல வேண்டும், ஒண்ணு வந்து நேரடியான முறை என்ன செய்யலாம், தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்கி ஒரு கட்சி சார்பாக களமிறங்கி நம்ம என்ன செய்யலாம், நேரடியாக அரசியல்ல பங்கு கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம என்ன செய்யலாம், நமது வாக்குரிமையினை பயன்படுத்தி அந்த வாக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நமது பிரதேசத்தில் போட்டியிடுகின்ற ஒரு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற ஒரு பிரதிநிதிக்கு என்ன செய்யலாம், நம்மளோட வாக்கினை அளித்து அந்த பிரதிநிதியை ஒரு பாராளுமன்றத்துக்கோ, ஒரு பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னா ஒரு பாராளுமன்றத்துக்குரிய அந்த அந்த வாக்கு அளிச்சு அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது மாகாண சபையா இருந்துச்சுன்னா அந்த அவர் குறித்த நபருக்குரிய வாக்கினை அளித்தவர் என்ன செய்யலாம், ஒரு மாகாண சபைக்கு அனுப்பி வைக்கலாம். அதே பிரதேச சபை அல்லது நகர சபை மாநகர சபையாக செய்யலாம், அதற்குரிய அந்த வேட்பாளருக்கு குறித்த வாக்கினை அளித்து என்ன செய்யலாம், அவரை வந்து குறித்த சபைக்கு அனுப்பி வைப்பதன் ஊடாக என்ன செய்யலாம், இந்த அரசியல்ல பங்கு பெற முடியும் என்று
சொல்லப்படுகின்றது. ஓகேவா? Okay. Okay. Right. அது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யலாம், அந்த தேர்தலின் போது வாக்களிக்கவும் தேர்தல் வேட்பாளர் அதே போல அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பா மட்டும் ஒரு உரிமை இருக்கு. அரசாங்கத்துடைய செயற்பாடு தொடர்பா விமர்சிக்க முடியும், கருத்துக்களை கூற முடியும். இப்ப அரசு செய்கிற விடயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சரி என்று நாம் இருக்க தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம், சரியா இருந்தா சரி என்றும், இல்லை என்றால் என்ன செய்யலாம், அதுக்கு எதிராக வந்து நம்ம கருத்து கூற முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்க சொன்னா, தனி மனித அபிவிருத்திக்கு முக்கியம் அளித்தல். இது மிக முக்கியமானது. சரியா? தனி மனித அபிவிருத்திக்கு முக்கியம் அளித்தல் வந்து அபிவிருத்திக்காக முக்கியம் அளித்தல். இந்த விடயம் வந்து மிக முக்கியமானது. பாப்போம் வந்து பாத்தீங்க சொன்னா, இந்த உணவுடை உரை அதோடு சேர்த்து கல்வி, சுகாதாரம், தொழில் வசதிகள் இது மனித அபிவிருத்திக்கு பங்களிக்கின்றன. மனித அபிவிருத்திக்கு பங்களிக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் வந்து பார்க்கலாம். வந்து பாத்தீங்க சொன்னா வந்து உணவு மிக முக்கியமானது. மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் மனிதன் வந்து அத்தியாவசியமான அவசியமான ஒரு தேவை சொன்னா உணவு. உணவு முதலாவது மனிதனுக்கு என்ன செய்யணும், உணவு கிடைக்க வேண்டும். உணவு கிடைத்த பிறகுதான் அடுத்து ரெண்டாவது அவன் உடையை பற்றி சிந்திப்பான். உடை கிடைச்சு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செய்வான், வந்து உறையுள் அவன் வசிக்கக்கூடிய அந்த வீடு தொடர்பாக அவன் சிந்திப்பான். தற்காலத்துல பார்க்க சொன்னா அதோட சேர்த்து கல்வி கல்வி அதே போல கல்வி கற்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. ஏன்னா பாடசாலை தொடக்கம் உயர்கல்வி கல்வி கற்கக்கூடிய தன்மை காணப்படாது. அதே போல சொன்னா சுகாதாரம், அடுத்து தொழில், அவனுக்கான விரும்பிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய வசதி. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மனித அபிவிருத்தியின் பங்களிக்கு இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அபிவிருத்தியில வந்து மிக முக்கியமான பங்களிப்பதாக காணப்படுகின்றது. சரியா? அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயகம் நிலவும் போது செயற்படும் அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை கொள்ள போட்டியிடுவதால் மக்களின் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை முன்வைக்கின்றன. இப்ப இங்க நீங்க பார்க்கலாம். அதாவது பாத்தீங்க சொன்னா ஜனநாயக ஆட்சி. இப்ப ஜனநாயக ஆட்சி நிலவுற ஜனநாயக நிலவு பொழுது ஜனநாயகம் நிலவும் போது செயற்படும் அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கட்சி பார்த்தீங்க சொன்னா தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க, அவங்க வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவாங்க. இப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் பொழுது பாத்தீங்க சொன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் என்ன செய்வாங்க, அவங்க கட்டாயம் முன்வைப்பார்கள். மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க என்ன செய்வாங்க, கட்டாயம் அவர்கள் முன்வைப்பார்கள். சரியா? அப்ப அந்த திட்டங்களை பார்த்துதான் என்ன செய்வாங்க, மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பார்கள். இப்போ ஒரு மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த திட்டங்களையுமே முன்வைக்காத ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு கட்சியும் பார்க்கலாம் வந்து தேர்தல் நேரங்கள்ல வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவாங்க. தாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் ரீதியாக வெற்றி பெறும்பொழுது தான் பார்லமெண்டத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அல்லது வந்து பிரதேச நகர மாநகர சபைக்கோ தெரிவு செய்யப்படும் பொழுது, தெரிவு செய்து செல்லும் பொழுது தாம் என்னென்ன வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் வந்து மக்களுக்காக செய்ய போகின்றார்கள். சரியா? அந்த விடயங்களை வெளியிடுவார். அதான் சொல்றாங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த திட்டங்களை வெளியிடும் பொழுது அந்த திட்டங்களை நினைவாங்க மக்கள் இருக்க விடுவாங்க. இவர் வந்தா செய்வாரு, இவர் வந்தா வந்து சம்பளத்தை கூட்டித்தான்னு சொல்றாரு, இவர் வந்தா பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்றாரு, இந்த மாதிரி பிரதேசத்துக்கான போக்குவரத்து பாதைகளை அமைத்ததா சொல்லியிருக்காரு. இப்ப இன்னும் என்ன சொல்லலாம், ஸ்தல நிலையங்கள் அல்லது கல்வி வசதிகளை ஏற்படுத்தி தரதாக சொல்றாரு. அப்ப அவர்கள் என்ன செய்வோம், ஒரு வாக்கினை அளிப்போம் அப்படின்னு சொல்லி வாக்களிப்பாங்க. அப்ப அவர் வெற்றி பெறும் பொழுது வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய கடமை இருக்கும் அந்த குறித்த பிரதேசத்துக்கு தான் அளித்த வாக்குறுதி என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். அதான் சொல்றாங்க. அப்ப ஜனநாயக நிலவும் போது பாத்தீங்கன்னா செயற்படும் அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு போட்டியிடுவாங்க.
ஏன்னா நீங்க பார்க்கலாம், அப்ப ஜனாதிபதி தேர்தல் சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க, போட்டி போடுவார்கள். அதே போல பார்லமெண்ட் தேர்தலாக இருக்கலாம், பிரதேச சபையா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், நகரசபை, மாநகர சபைகளாக இருக்கலாம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு என்ன செய்வாங்க, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, தங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டி போடுவார்கள். அப்ப மக்கள் வந்து எந்த திட்டங்கள்ல ஈர்க்கப்படுகிறார்களோ என்ன செய்வாங்க, அந்த திட்டத்தை சார்ந்த கட்சிக்கு வாக்கினை அளித்து அந்த கட்சி என்ன செய்வாங்க, வெற்றி பெற செய்வதோடு தங்களுடைய தேவைகளை என்ன செய்வாங்க, அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்களாக என்ன செய்வாங்க, நிறைவேற்றி கொள்வார்கள். அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக ஆட்சி நடைபெறும் நாடுகள்ல கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. உதாரணமா இலங்கையை சொல்லலாம். இப்ப இலங்கையை பொறுத்தவரை நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்கள் வந்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது. அப்ப இலங்கை வந்து ஒரு ஜனநாயக முறையான ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது என்பதற்கு ஒரு ஆதாரம் நம்ம இங்கே காட்டலாம். நம்ம கல்வியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இலவச கல்வியின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற CWW கண்ணங்கர் அவர்களால் வந்து முன்வைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப கல்வி முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல்கலைக்கழக வரை வந்து ஒரு குழந்தை என்ன செய்யலாம், ஒரு மாணவன் வந்து இலவசமான முறையில் கல்வியினை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே முக்கியமான. அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குறித்த மாணவன் வந்து தன்னுடைய தாய்மொழியில் கல்வி கற்க முடியும். அவருடைய தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து தமிழ் மொழியிலும், அதே போல சிங்களமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் சிங்களத்திலும் என்ன செய்யலாம், தனது கல்வியினை தொடர முடியும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதார வசதிகள். ஏன்னா இப்போ கல்வியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா தனியார் துறை கல்விக்கு என்ன செய்யணும், கட்டாயம் வந்து ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும். அரச பாடசாலைகள்ல அரச பல்கலைக்கழகங்கள்ல வந்து கல்வி கற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், வந்து இலவசமான முறையில் வந்து ஒரு கல்வியினை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல சுகாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சொன்னா சுகாதார சேவை வந்து இந்த மக்களுக்கு வந்து இலவசமான முறையில வழங்கப்படுகின்றது. அரச வைத்தியசாலைகள்ல இலவசமான முறையில் என்ன செய்யும், மக்களை வந்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் மட்டுமல்லாமல் அவங்களுக்கு அதாவது என்ன சொல்லலாம், மருந்துகள் மாத்திரமல்ல, அவங்களுடைய சேனல் பண்ணுவாங்க, அவங்களுடைய மக்கள் தொடர்பாக நம்முடைய சேனலிங்ஸ் வந்து ஏன்னா பரிசோதனைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுகாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனியார் வைத்தியசாலைகளும் காணப்படுகின்றது. இப்போ தனியார் வைத்தியசாலைகள் நீங்கள் எல்லாம் கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கும். அப்போ ஜனநாயக ஆட்சி முறையில் ஏன்னா நடைபெறுற நாடுகளில் இந்த கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமான முறையில் வழங்கப்படும். அப்போ அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம், இலங்கை வந்துங்கன்னா சொல்கின்றார்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சி முறை நடைபெறுகிற நாடுகளை நம்ம வந்துங்கன்னா பார்க்கலாம். சரியாம்மா? அப்போ இதுவரைக்கும் பார்த்த இந்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? ரைட், பார்த்தோம். கடைசியாக பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி மனித அபிவிருத்தியின் முக்கிய மறுத்தல் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், நம்ம அடுத்து பார்க்க முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சுமூகமான சமூகம் ஒன்றை கட்டியதற்கான அடித்தளம் காணப்படல். இது முக்கியமான ஒரு விடயமா இங்க நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே, ரைட். நம்ம கடைசியா இந்த பகுதியை பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா சுமூகமாக சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பதற்காக அடித்தளம் காணப்படல். இது முக்கியமானது. இங்க பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தற்கால சமூகம் தற்கால மக்கள் சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்ற தன்மை நம்ம பார்க்கலாம். தற்காலத்தில் உள்ள மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் சமூகமானது பல்வேறுபட்ட என்ன சொல்றாங்க, அதாவது கலாச்சாரங்களை பின்பற்றி வருகின்ற தன்மையை பார்க்கலாம். அப்ப ஜனநாயக ஆட்சி முறையில மக்கள் அனைவரும் ஆட்சியில் பங்குதாரர்களா இருக்காங்க. இப்ப ஜனநாயகம் நடைபெறுகின்ற நாடுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, இந்த ஆட்சியிலுடைய பங்குதாரர்களா இருக்கிறாங்க. அப்ப ஜனநாயக ஆட்சியின் பண்புகள் சுமூகமான மக்கள் சமூகத்தை கட்டியதற்கு உதவி புரிகின்றன. அப்ப அந்த பண்புகள் தொடர்பாக நம்ம வந்துங்க பார்ப்போம்.
சரியா தான் சொல்ல வராங்க. பாருங்க, ஜனநாயக ஆட்சியின் பண்புகள் வந்து சுமூகமான மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவி புரிகின்றன. அந்த பண்புகள் தொடர்பாக கொஞ்சம் நம்ம இங்கன பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, சட்டத்தின் ஆட்சி இருத்தல், நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுதல். இது மிக முக்கியமானது. இப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே வந்து கடந்த வாரம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கலந்துரையாடி இருக்கின்றோம். சட்டத்தின் ஆட்சி இருத்தல், அதே போல பார்த்தீங்கன்னா நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அப்போ நீதித்துறையில வந்து எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து நீதித்துறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பக்க சார்பின்றி செயற்பட வேண்டும். நீதியானது அனைவருக்கும் சமனாக காணப்பட வேண்டும். அதான் சொல்றாங்க, நீதித்துறை வந்து சுதந்திரமா செயற்படும், தலையீடு கூடாது. அடுத்து வந்து சட்டத்தில் ஆட்சி இருத்தல். சட்டத்தில் ஆட்சி என்பது பார்த்தீங்கன்னா அது நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சம உரிமை கிடைக்கப்பெறுதல். இது மிக முக்கியமானது. ஒரு பிரஜையானது பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்துல சுதந்திரமா வாழும், எந்த விதமான தலையீடும் இன்றி, யாருடைய நிர்பந்தமும் இன்றி என்ன செய்யணும், சுதந்திரமான வாழக்கூடியதா இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சமத்துவம். அங்கே இனம், மதம், மொழி, வர்க்க ரீதியாக எந்த விதமான வேற்றுமையும் காணப்படாது. எல்லோரும் சமம் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும் வருது, சமனாக மதிக்க வேண்டும். அதே போல சம உரிமை கிடைக்கப்படும். இதுவும் அப்படித்தான். ஒரு பிரஜை பார்த்தீங்கன்னு சொன்னா சமத்துவம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சம உரிமையும் காணப்படும். சரியா, சம உரிமை. ஆனால் மொழி ரீதியான பாகுபாடு, இன ரீதியான பாகுபாடு, வர்க்க ரீதியான பாகுபாடு, தொழில் ரீதியான பாகுபாடு எதுவுமே காணப்படக்கூடாது. எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய உரிமை என்ன செய்யணும், நம்மளும் அனுபவிக்க வேண்டும். அதான் சொல்றாங்க, சுதந்திரமா இருக்கணும், அதே போல சமத்துவமா இருக்கணும் மற்றும் சம உரிமைகள், எல்லோரும் கிடைக்கக்கூடிய உரிமைகளையே வந்து நாமும் அனுபவிக்க வேண்டும். இந்த விடயம் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், கிடைக்கப்பெற வேண்டும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க சொன்னா சிறுபான்மையின் கருத்துக்கு மதிப்பளித்து. இப்ப இலங்கையை பொறுத்தளவு வந்து பெரும்பான்மையினராக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள இனம் காணப்படுகிறது. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து என சகோதர மொழி பேசுகின்ற சிங்களவர்கள் என காணப்படுகின்றார்கள். மீதி 25% தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். அதில் வந்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்கள், பரங்கியர் எல்லாத்தையும் நம்ம உள்ளடக்கி கொள்ளலாம். அப்ப இங்க நமக்கு முக்கியம் பார்த்தீங்க சொன்னா சிறுபான்மையின் கருத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும். பெரும்பாலும் பெரும்பான்மையான கருத்துக்கு மாத்திரம் மதிப்பளிக்காம என்ன செய்யணும், சிறுபான்மையினுடைய கருத்துக்கள், அவங்களுடைய சுதந்திரம், இதுக்கான செய்யணும், கட்டாயம் மதிப்பளிக்க வேண்டும். அவங்க கூறுகின்ற கருத்துக்கள் என்ன செய்யணும், கட்டாயம் செய்மடுக்க வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்க, கலந்துரையாடல் மூலம் தீர்மானங்கள் எடுத்தது ஏற்கனவே பார்த்தோம். எல்லா விடயங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கலந்துரையாடல் என்பது வந்து அவசியமானது. ஏன்னா 2 மேற்பட்ட நபர்கள் வந்து ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ளும் பொழுது, ஒரு குழுவாக இணைந்து ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை முன்வைக்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்கப்பட வேண்டும். அதான் இங்கே வலியுறுத்துகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தமது கருத்துக்களை சுமூகமாக முன்வைக்க சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். மக்கள் என்ன செய்யணும், தங்களுடைய கருத்துக்களை சுமூகமா, ஆனால் யாருடைய நிர்பந்தம், யாருடைய வற்புறுத்தல் இல்லாம, அல்லது யாருடைய மிரட்டலுக்கு பயந்து கருத்துக்களை முன்வைக்காம தவிர்க்காமல் என்ன அவருக்கு தோன்றுகின்ற விடையை செய்யாவது நேரடியாக சொல்லக்கூடியதாக அமைய வேண்டும் என சொல்லப்படுகின்றது. ரைட். அடுத்து நம்ம இறுதியா பார்ப்போம் வந்து சமூக நலன்பு காணப்படுறது முக்கியமானது. பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அரசுகள் நலன்புரி நிறுவனங்க மாற்றம் அடைந்திருக்கு. என்ன 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்ப பகுதியில பார்க்கலாம் வந்து அரசுகள் இது நலன்புரி நிறுவனங்களாக மாற்றம் அடைந்துள்ளது. சரியா, இதன் காரணமாக மக்கள் வாழ்க்கை தரம் சிறப்படைஞ்சிருக்கு. சரியா, சிறப்படையும் பொருட்டு சமூக நலன் செயற்பாடுகள் விசேட கவனம் செலுத்தப்படுகின்றது. இப்ப மக்களுடைய நலன்புரி விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்படையணும் என்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக நலன் செயற்பாடுகள் விசேடமாக கவனம் செலுத்தப்படுகின்றது. அது மிக முக்கியமா பார்க்கலாம் வந்து கல்வி வசதி, கல்வி, அதே போல வீடமைப்பு, சுகாதாரம், போக்குவரத்து,
சமூக பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, வேலை திட்டங்கள் ஆகிய அரச தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அப்ப நீங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நீ கல்வி வசதி வழங்குறதுல வந்து அரசு என்ன செய்யுது, நேரடியான முறையில வந்து தலையிடுகின்றது. ஏன்னா அரசு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி விடயத்துல நேரடி தலையிடுது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வீடமைப்பு, மக்களுக்கு தேவையான குடியிருப்புகளை அமைத்துக் கொள்வதிலே வந்து அரசு என்ன செய்யுது, நேரடியாக தலையிட்டு அவருக்கு வேண்டிய விடயங்களை செய்து கொடுக்கின்றது. அதே போல சுகாதாரம், அந்த சுகாதார விடயங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கமானது நேரடியாக தலையிட்டு மக்களுக்குரிய சேவையினை வழங்குகின்றது. அதே போல போக்குவரத்து, போக்குவரத்துலையும் அரசனுடைய செயற்பாடு காணப்படுகின்றது. அதே போல சொன்னா சமூக பாதுகாப்பு, ஏன்னா மக்கள் வாழக்கூடிய அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துதலையும் அரசனுடைய தலையீடு, அரசனுடைய பங்களிப்பு நேரடியாக காணப்படும். அடுத்து பார்த்தா வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள், ஏன்னா மக்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா வசதி படைத்த மக்கள் இருக்கலாம் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களும் இருக்கலாம். அப்ப அவர்களுக்கான வேலையை வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானது. அப்ப ஜனநாயக ஆட்சி நிறுவன்ற ஒரு நாடுல வந்து பாத்தீங்க சொன்னா இந்த அடிமட்டத்தில் காணப்படக்கூடிய மக்களுக்கும் என்ன செய்யணும், கட்டாயம் உதவிகளை கொடுத்து அவர்கள் என்ன செய்யணும், ஒரு சமமான மனிதர்களாக வாழ வைக்க வேண்டிய கடைப்பாடு காணப்படுகின்றது. அப்ப வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்துல வந்து பாத்தீங்க சொன்னா அரசாங்கமானது நேரடியாக தலையிட்டு வருவதை பார்க்கலாம். மேற்குறிப்பிட்ட கல்வி, வீடமைப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, சமூக பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் போன்ற வேலை திட்டங்கள்ல அரசானது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகிய அரசு தலையீட்டுடன் நேரடியாக தலையிட்டு என்ன செய்யலாம், மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை வந்து மேம்படுத்துற விடயங்களை வந்து நம்ம தற்காலத்தில் பார்க்கலாம். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா? சார் இது வந்து பொது சேவையா சொல்லுவாங்க. என்னம்மா? பொது சேவையாக அதாவது சொல்றாங்க சமூக நலனோன்பு வேலைன்னு சொல்றாங்க. மக்கள் மத்தியில காணப்படக்கூடிய சமூக சார்ந்த விடயங்கள் தானே. இப்ப கல்வி வந்து சமூகத்தோட சேர்ந்தது. ஓகேவாமா? அதே போல வந்து சுகாதாரம், வீடமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தோட சேர்ந்தது. புரியுதா? இப்ப இந்த வேலை திட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதோட சேர்த்து பாருங்க முதியோர் பாதுகாப்பு வேலை திட்டங்கள், அதை என்ன செய்யுது அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்டு, அதெல்லாம் நேரடியான முறையில் வந்து அரசுடைய கட்டுப்பாட்டுக்களை அரசு வந்து தலையிட்டு அந்த அதுக்கான தீர்மானங்கள், அதுக்கான வேதனைகளை வந்து முன்வைக்குது. ரைட். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா உங்களுக்கு? ஓகே. அப்ப இன்றைய ஒரு சில விடயங்கள் பார்த்தோம். முதல்ல பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிறந்த பொருளாதார முறை தொடர்பாக பார்த்துருந்தோம். கடைசியாக வந்து அடுத்து சுதந்திரமானதும் பக்கசார்பற்றதுமான ஊடகம் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதன் பிறகு ஜனநாயக பிரஜைகளிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அடுத்து சமனான உரிமைகள் கிடைக்கப்பெறுதல், அதே போல தனிநபர் இளமைக்கும் திறமைக்கும் ஏற்ப சந்தர்ப்பம் காணப்படுவது பார்த்துருந்தோம். அதோடு சேர்த்து பிரஜைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சியில பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படலாம், அந்த விடயங்கள் பார்த்துருந்தோம். அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுமூகமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பதற்கான அடித்தளம் காணப்படுதல், அந்த விடயம் பார்த்துருந்தோம். இறுதியாக பார்த்தோம் வந்து சமூக நலனோன்பல் வேலை திட்டம். ஓகே ரைட். அப்போ இன்றைய தினத்தில் வந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம். ஓகேம்மா, தேங்க்யூ, குட் நைட்.